வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் சாஞ்சனாவோட மேனிப்புலேட்டிவ் ஓட அந்த டேலண்ட் இருக்குது பாருங்கள், அது ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை ஜெஃப்ரி கிட்ட. அதுதான் உண்மை. ஏன்னா அவள் பொம்மை டாஸ்கில் விட்டு தர சொன்னா, கேப்டன்சி டாஸ்கில் விட்டு தர சொன்னா, எல்லாம் விட்டு தரேன்னு சொன்னான். ஆனாலும் அவன் பேரில் பாருங்கள், இந்த இடத்துல ஜெஃப்ரியோட டேலண்ட் ரொம்ப சூப்பர். இதை நம்ம கவனிச்சாகணும். சாதாரணமாக நம்ம மேலோட்ட பார்வையில் பார்த்தா ஜெஃப்ரி வாவ் சூப்பர், இந்த பையன் பாரு அந்த பொண்ணுக்காக விட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறோம். ஆனால் அவள் கேடினா அவளை விட கேடி ஜெஃப்ரி. ஆமாம், எப்படின்னா நல்லவன் மாதிரியும் வேஷம் போட்டு அவன் எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணணுன்ற ஐடியாவும் அவனுக்கு இருக்குது பாருங்கள். இவன் சொல்கிறான் சரி நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா அவனை நாமினேஷனில் அந்த டாஸ்க் அந்த நம்பர் எடுக்க சொல்வார் இல்லையா, அந்த கேப்டன்சிக்கு, அது எடுக்கும் போது லாஸ்ட் டைமில் 5-5ன்னு வந்துடும். ஈக்குவலாக இருக்க டை ஆகுற அளவுக்கு விட்டு நேரத்தில் இவன் எடுப்பான் போய் அதை கரெக்டாக எடுத்துட்றான். அப்போ இங்கே விட்டு கொடுக்குறான்னு எல்லாருக்கிட்டையும் அதை பதிவு பண்ணிடுறான். இது கேமராவில் பதிவாகணுன்றது அவனோட ஒரு தாட்டு. ப்ளஸ் இதன் மூலமாக சாச்சனா கேள்விக்குரியவளாக ஆகணுன்றதும் ஒரு இதுவு. சாச்சனாவோட திருட்டுத்தனம், இவ எப்படி எல்லாருக்கிட்டையும் இப்படி பண்ணி தான் அவள் உள்ளே சர்வே ஆகுறா அப்படின்றதையும் தெரியப்படுத்திடுறான். அவனோட டேலண்ட்டு தான் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொம்மையை எடுத்ததுனால இப்போ 6 பாயிண்ட் வாங்கி இவன் கேப்டன்சியும் வின் பண்ணிடுறான். வின் பண்ணிவிட்டு நாமினேஷன்லேயும் பாருங்கள் அதே மாதிரி அவளுக்கு ஒரு ஓட்டு தான் வரும். எல்லாரையுமே பண்ணியிருக்கலாம். ஏன்னா தீபக்கு போன வாரத்துலேருந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு மனுஷன். இந்த சாச்சனா இருக்கிறதுனால நிஜமாக அவர் கரெக்டான சொன்னார், டிஸ்டர்ப் பண்ணுறா. டிஸ்டர்ப்னா எப்படின்னா, இவளுக்கு விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் பண்ணுறதுனால இவன் மற்றவங்கள ரொம்ப என்ன சொல்கிறது தொல்லை கொடுக்குறா. உள்ளே இருந்துட்டு மற்றவங்க விளையாட ஆமாம் மற்றவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் திருடுறா. போன எபிசோடில் கற்பாமூச்சின்னு நம்ம சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் தானே எல்லாருக்குமே தெரியும். விக்ரம் இருந்தார் இல்லையா, விக்ரம் சரவணன், அவரை மாதிரியே தான் இவன் ஒவ்வொரு கேங்லேயும் உட்கார்றா. அது சௌந்தர்யா நல்லா அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு தடவை. இவங்க எல்லா கேங்கில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்க கையிலையும் பேசிடுறது, சொல்லிடுறது இவங்க இப்படி சொன்னாங்கன்னு. பத்தாவதுக்கு இவங்களோட வேர்ட்ஸ் முதலானது இவ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இவளோட ஓன் ஐடியா மாதிரி வெளியில் சொல்லிடுறான். அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது. தீபக் சார் அழகாக சொல்கிறாரு, இவ நாமினேஷனுக்கு தகுதி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோன்றதுக்கு இப்படி தான் சொல்லுவார் அவர். அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப 100க்கு 100 உண்மை. இதான் ஓப்பன் நாமினேஷன்றதுனால எல்லாரும் நேரடியாக அதுவும் பிக் பாஸே சொல்லுவார், இந்த பாசம் பந்தம் நேசம் இதெல்லாம் வெளியே வச்சுங்க, இங்கே மூஞ்சிக்கு நேராக பேசணும் அப்படின்றது சொல்லுவார். போன தடவையும் தீபக் அது மாதிரி தான் சொல்லுவார். சாச்சனாவை சொல்லுவார். அவர் என்ன நினைச்சார், போன தடவை நம்ம போட்டோம்னா இந்த பாய்ஸ்லாம் சேர்ந்து இவளுக்கு போடுவாங்கன்னு பார்த்தா இந்த பாய்ஸ் அதுக்கு மேலே, ஏன்னா பாய்ஸ் எல்லாம் தான் இந்த பொண்ணு போயிட்டு அண்ணன் ஒன்னன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறதும் மேலே ஏறி படுத்துக்கிறதுமா இப்படி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள தன் வலைக்குள்ளே விழ வச்சிருக்கிறா இவ சாச்சனா. அதனால் மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வேற பக்கம் சாஞ்சு வேற ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த தடவையும் தீபக் முயற்சி பண்ணுறாரு, சாச்சனாக்கு ஓட்டை போட்டுறாரு. ஆனாலும் எல்லாரும் வேற இடத்துல போயிட்டாங்க. ஆனால் ஜெஃப்ரி அப்படியே நல்லவனாக இருந்து சாச்சனாக்காக 2 இடத்துல விட்டு கொடுக்க முடியலையே. அதெல்லாம் தான் சௌந்தர்யா சொல்லி இவனை மாற்றி கொடுத்துட்டாங்க. சௌந்தர்யா நல்லது தான் சொன்னாங்க, வெளியில் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, உனக்கான ஆட்டத்தை நீ தான் விளையாடணும். யாருக்காக விட்டு கொடுக்காது, இதுக்கு உனக்கு கிடைச்ச வாய்ப்பு நீ தான் யூஸ் பண்ணிக்கணும்னு அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அதையும் ஜாக்லின் கேட்பாங்க. அப்போ ஜாக்லின் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ சௌந்தர்யா சொல்லித்தான் நீ இப்போ கேப்டன்சியா அவளுக்கு விட்டு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பேரில் ஒரு நெகட்டிவாக கொண்டு வரது. ஜாக்லின் எப்படின்னா, அதாவது அது எல்லா குழுலையும் அந்த குழு தலைவி அந்தம்மா. சீசன்ல எல்லாம் அந்த அர்ச்சனா இருந்தாங்க, பிரியங்கா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கேட்டகரியில சேர்ந்தவங்க தான் ஜாக்லின். அது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேம் ஆடுறாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை கீழே போட்டு இவங்க கேம் ஆடுறது தான் நல்லா இல்லை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெஃப்ரி என்ன பண்ணுறான், அவன் நாமினேஷனுக்கு இவளை சொல்கிறான், சாச்சனாவை சொல்கிறான். என்ன அர்த்தம், இப்போ நீ நாமினேஷன் வரணும், ஒரே ஒரு தீபக் வண்டி போட்ட ஓட்டு இருந்தால் செல்லா ஓட்டு ஆகிடும். இப்போ 2 ஓட்டு இருந்ததுனால 100% நாமினேஷன் வந்தாச்சு. ஏன்னா எல்லாரும் விருப்பமும் அதுதான். ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் நடிக்கிறீங்கடா, எதுக்கு நடிக்கிறீங்க, நீங்களாம் கேம் தானே விளையாட வந்தீங்க, கேமா விளையாடுங்க. அது சௌந்தர்யா எவ்வளோ மேலாச்சு. அந்த பொண்ணு ஜென்யூனா வந்த அன்னையிலேருந்து அதே தான் சொல்லுது, நான் கேமாக பார்க்குறேன், எல்லாருக்குமே அப்படி தான் அட்வைஸ் பண்ணுறேன், அவளோட கேமும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் சௌந்தர்யாவை
எல்லாருக்குமே பிடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முத்து சாச்சனா அப்புறம் மஞ்சரி 3 பேரை உட்காந்து பேசுகிறாங்க. எனக்கு வந்து இது மாதிரி 2 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சாச்சனா பேசிகிட்டு இருப்பா. அப்போ முத்து சொல்லார், இது தெரிஞ்சிருந்தா நான் லேட்டாக போயிருந்திருப்பேன், நான் முன்னாடி போயிட்டேன் அப்படின்னு. நீங்களாம் எதுக்கு சாச்சனா பேம்பர் பண்ணுறீங்க விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும்னா? இப்போ அவரே தான் ஆப்பு வச்சு தேத்தி விட்டாரு. இதுக்கு மேலே அதுதான் சொல்லிச்சு, வீக்கெண்டில் வந்து எங்கள் அப்பா பார்த்துப்பாரு, எங்கள் அப்பா பார்த்து இன்னமா வீக்கெண்டில் அவருக்கே அசிங்கமாயிட்டா இன்னமா டீல் பண்ணுவேன், எனக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லை, இது கேமுன்றத வெளிப்படையாக சொல்லிட்டாரு. சொல்லியும் உள்ள இருக்கிற அதில் வேற ஒரு ஆடியன்ஸை வச்சு பேச வச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய காமெடி பாருங்களேன். ஆடியன்ஸை வச்சு பேச வைக்கிறாங்க. அதாவது ஐயோ எங்கள் அப்பா குதிரைக்கு இல்லைன்ற கதையா, நாங்கள் அப்படி இல்லை, நான் திருட இல்லைன்ற கதையா, என்னோட ஐடியாவில் சாச்சனா உள்ள இல்லை, சாச்சனாவையும் நான் திட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஒரு லேடி எழுந்து நீங்கள் வந்து சாச்சனாவையும் திட்டுறீங்க, நீங்கள் அப்படி இல்லை, இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு லேடியை எழுப்பி நீங்கள் பேச வச்சிங்க. அது நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்புகிறோம். ஆமாம், நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரியும் பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு விஜய் சேதுபதி சார் அந்த இடத்துலையே அவளை வந்து திட்டுறாரு. என்ன டீல் பண்ணிக்குவேன்ற, என்ன சாட்டர்டே டீல் பண்ணிக்கலான்றதையும் அதையும் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த அம்மாவுக்கு ஆட்டம் கலகலத்து போச்சு. இப்போ எல்லாரோடையும் உட்காந்து பேசி இப்போ வேற வழி கிடையாது. ஏன்னா அதுக்கு இண்டிவிஜுவல் கேம் விளையாட தெரியாது. அதே தான் ஆனந்தியும் இப்போ இன்னைக்கு கேட்குறாங்க லைவ்ல, நீ வந்து எல்லாரோட வேர்ட்ஸ் இப்போ என் கூட பேசுற, இப்போ எனக்கு ஒரு இது யோசனை இருக்கு, நீ வந்து என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நீ அந்த இடத்துல சொல்ற, ஏன் ஐடியாவை நீ ஏன் சொல்றன்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு உடனே அதுக்கு வந்து மஞ்சரியோ யாரோ சொல்றாங்க, இல்லை அவளோட ஐடியா ஒரே ஐடியாவா இருக்குது, உங்களோட எண்ணமும் அவளோட எண்ணமும் ஒத்து இருக்குது, அவளுக்கு வேர்ட்ஸ் தெரியல, அதனால உங்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறா. எப்படி பாருங்க, ஏதோ ஒன்னு சாட்சின்ற கதையா ஓனானுக்கு வேலி சாட்சின்னுவாங்க அந்த கதை. அது மாதிரி மஞ்சரி வந்து, ஏன்னா மஞ்சரி சாட்சினா மஞ்சரிக்கு வெஸ்டாங்க இந்த வாட்டி இல்ல, மஞ்சரிக்கு இந்த வாட்டி செம்ம நாமினேஷன் எல்லாருமே குத்திட்டாங்க. ஏன்னா அவ பண்றது எல்லாமே லேகா தான் சொல்றேன். இந்த முத்துக்குமாரா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், எல்லாருமே 2 பேருமே ஒரு சப்ஜெக்ட் அப்படியே லென்த்தே எடுத்து போறாங்க. அது நல்லா இல்ல. அதே மாதிரி இன்னொரு அதாவது இது வந்து சினி துணுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பிக் பாஸ் துணுக்குகள் தான் இப்போ உங்ககிட்ட கொடுக்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற அன்ஷிதா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து ஈவினிங் டைமில் வந்து எல்லாருமே காஃபி டீ டைமு, அப்போ அன்ஷிதா தான் டீ போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து இந்த சௌந்தர்யா சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்க மட்டும் அந்த ஐஸ் காஃபி மாதிரி ஒன்று ஐஸ் மாதிரியே பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை ஜாக்லின்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. உடனே அவங்களுக்கு கோவம் வருது, எனக்குன்னு நான் இது ஒரு தான் சுகர் சாப்பிட்றேன், நீங்கள் எல்லாம் பிடிங்கிடுறீங்களேன்னு ரயான்ட்டையும் ஜாக்லின்ட்டையும் சாச்சனாகிட்டையும் அவங்க கோச்சிக்கிறாங்க. கோச்சிக்கிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே வரும்போது, போங்கடா இந்த கோவா டீம்லேருந்து நான் வெளில வந்துடுறேன்டான்னு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. கோமா ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு கோச்சிக்கிற மாதிரி தான் அவங்க கோச்சிட்டு வந்துடுறதையும் உடனே அவங்க சொல்லிடுறாங்க. அன்ஷிதா இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஐயோ முதல்ல நீ வெளியில் வந்துடு, அந்த டீமை விட்டு உனக்கான தனி கேமை நீ ஆடு அப்படிங்கிறாங்க. அப்போது அன்ஷிதா உள்பட எல்லாருக்குமே சௌந்தர்யாவை அந்த உள்ள வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. பட் இப்போ வந்து சௌந்தர்யாக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கப்புக்காக யாருமே போட்டி போட மாட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யா கப்புக்காக போட்டி போட்டு எல்லாரும் கூட ஜென்யூனாக அவங்க கேமை விளையாடுறாங்கன்றது நிறைய இடத்துல ப்ரூவ் ஆகிட்டே தான் வருது. இதில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தோன்னா இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணுவாங்க, யாரை பண்ணோம் பவித்ராவை. ஏன்னா அது கல்லாட்டம் அது அப்படி நேருக்கு நேராக சொன்னதுனால உடனே என்ன பண்ணோம் பவித்ராவோட, அது பாருங்க அதோடைய வஞ்சன்ஸ் போறாம உடனே வந்து சௌந்தர்யா கூப்பிட்டு நீ அதை நாமினேட் பண்ணோம். ஸோ இப்படி தான், அதாவது எப்படின்னா ஒருத்தர் நாமினேட் பண்ணால் ஆப்போசிட் நாமினேட், என்ன ரீசனு என்ன ஏது இவங்க உண்மையாக இருக்க தகுதியா சாச்சனா இது அப்போ அந்த இவங்க அந்த பொண்ணு மஞ்சரி இவங்க 3 பேரும் அது ஒரு கேட்டகரிங்க. அதுங்க அந்த கேமை விட்டு வேற ஒரு வஞ்சன்ஸு, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சியோடு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஆளுங்க தான் அவங்க 3 பேரும். இதில் முத்து இவங்க கூட போய் சேர்ந்துட்டார் பார்த்தீங்களா, அவரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுது. முத்து தனியாக நின்னார்னா அவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வீக் வரைக்கும் அவருக்கு இருந்த அந்த அப்ளாஸ் அதெல்லாம் கிடைக்கும். அவர் ஏன் இந்த சாச்சனா தான் டைவர்ட் பண்ணுறா, அவரோட கேமை ஸ்பாயில் பண்ணுறது சாச்சனா தான். அது முத்துக்கு ஏன் தெரியாமல், முத்து என்ன நினச்சிட்டாரு, சாச்சனா வச்சு நம்ம கேம் விளையாடலாம். இல்லை அந்த சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து கேமை ஸ்பாயில் பண்ணுறதுன்றது அவருக்கு தெரிய வந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி சிவா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, இது மாதிரி வந்து
முத்துக்குமாரை வந்து நீங்கள் வந்து என்னை பார்க்க தேவையில்ல, நீங்கள் வந்து என் முகத்தில் முடிக்க வேணாம், உங்களுக்கு எனக்கு அப்படி என்னையா வஞ்சன்ஸு? ஏற்கனவே அர்ணவ் இது மாதிரி தான் பண்ணார். அவர் வந்து ஓப்பனாக வந்து பேசிட்டார், எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு எல்லார் மேலே இருந்த கோபம் ஆதங்கமா, ஏன்னா அப்போ வந்து எல்லாருமே உண்மையாலுமே ஜால்ரால தான் இருந்தாங்க. அவர் சொன்னதை கூட ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். ஏற்றுக்கவே முடியாது, சொன்னதை வந்து ஏற்றுக்க முடியாது. உள்ள இருக்கிற வரைக்கும் சாப்பாடை பற்றியே தான் அவர் பேசுறாரு. இல்ல முத்துக்குமார் உள்ள கேம் விளையாடினாருப்பா, நீ கேமை வச்சு நீ பேச வேண்டியது தானே. உங்களுக்கு எதுக்கு முத்துக்குமார் மேல இவ்வளோ வஞ்சன்ஸ்? உங்களுக்கு முத்துக்குமார் மாதிரி விளையாட முடியல, விளையாட தெரியலன்னா அதுக்காக நீங்கள் ஃபீல் தான் பண்ணணும். முத்துக்குமாரை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா எப்படி நீ மட்டும் விளையாடுற, அது ஒரு பொறாமை, அப்படி கூட சொல்லிக்கலாம். ஆனால் எப்படி இவ்வளோ ஒரு கேவலமாக எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இது வெளியில் வந்தீங்கன்னா எல்லாருமே பேசும்போது தான் அவருடைய தப்பு தெரியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா சாஞ்சனாவை வந்து அழகாக வந்து மேன்பிளேட் பண்ணி அழகாக அவங்க கண்ட்ரோலை கொண்டு வந்து யார் பார்த்தா ஜெஃப்ரி தான். ஸோ இப்படி ஒரு வழியாக போயிட்டுருக்கு. இப்போ கேப்டன் ஆகிட்டாப்புல ஜெஃப்ரியும் வந்து தான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதை காமிச்சிக்கிட்டு பின்னாடி வந்து கேம் தான் விளையாடுறாரு. ஸோ எல்லாருமே வந்து கேம் தான் விளையாடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு கேம் விளையாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கேம் ஜாக்லின் விளையாடுறாங்க. இவன் வந்து நல்லவன், ஜெஃப்ரி வந்து நான் நல்லவன், நான் எல்லாருக்கும் விட்டு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கேம் விளையாடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருண்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனாகவே தெரியுது. பட் வந்து அவர் அங்கங்கே தனியாக அவருக்குன்னு இண்டிவிஜுவலாக விளையாடினார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மற்றவங்களோட சேர்ந்து வேறு மாதிரி விளையாடுற மாதிரி இருக்குது. இதில் ரயானும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இனி அவர் எப்படி விளையாட போகிறாருன்றது தான் கேமு. ஜாக்லின் கூட இருக்கிற வரைக்கும் யாரோட தனி கேமும் விளையாட முடியாது, அதுதான் உண்மை. ஜாக்லினை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்கவுங்களுக்கான கேம். ஏன்னா ஜாக்லின் ஆரம்பத்துலேருந்தே விளையாடுறதுக்கான இதுவே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கோவா கேங்குன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டு அவங்க மூலமாக இவங்க ஒரு கேமை விளையாடிட்டு வராங்க ஜாக்லின். ஸோ ஆக மொத்த மக்களை சுவாரஸ்யமாக சொல்கிற விஷயங்கள் இதுதான். அடுத்தது என்னன்றதை லைவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.